சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு கண்டதுண்டா கண்டவர்கள் சொன்னதுண்டா. ஆமா, இப்படி கண்டவங்க முன்னாடி போய் பாட்டு பாடினாக்க பாத்துட்டு சொல்லத்தான் செய்வாங்க. புருஷங்கிட்ட வந்து சேலை கட்டுற பிள்ளைங்க சொல்லட்டும், நீ தான் சுடிதார் போட்டுருக்கீங்க அடுப்பட்ட 24 மணி நேரமும் தொடச்சுக்கிட்டே இருப்பியா? தொடக்கவே கூடாதுன்னு பெரியவங்க சொல்லி வைப்பாங்க. வீட்டை ஒரு அளவா தொடக்கணும், அப்பதான் வீட்டுல லட்சுமி வந்து தங்குமா. ஆஹா, இப்படி நீங்க சொல்லுங்க. போன வாரம் அவங்க அம்மா வந்து பொம்பளை தந்தாண்டி எரும மாடு மாதிரி இருக்கிற வீட்டை அடுப்படியை தொடச்சு வச்சிருக்கேன்னு திட்டிட்டு போறாங்க. அவங்க பேச்ச கேக்குறதா உங்க பேச்ச கேக்குறதா? அவங்க பேச்சை கேட்கணுமா? எனக்காகவா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். வந்து பாக்குறவங்க எல்லாரும் ஒண்ணு எதுவும் தப்பா நினைச்சிடக்கூடாது பத்தியா, அதுக்காகத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரி, எனக்காகலாம் நான் எதுவுமே சொல்லவே மாட்டேன், உன்னை கஷ்டப்படுத்தவும் மாட்டேன், பாத்துக்க சரியா? சரி, ஐயோ நான் என்னத்த சொல்ல. அந்த துணியை வை. இது என்னது கையில கை செயின்? இந்த கை செயின் இப்படி இங்க வரைக்கும் போட்டுக்கிட்டு இப்படி தொடச்சினா அது உரசி 2 கிராம் குறைச்சிடும். இருக்கிறதே 4 கிராம். உங்க வீட்டுல போட்டது 4 கிராம்ல கை செயின் எல்லாம் இருக்குமான்னு இத பார்த்தே நான் கத்துக்கிட்டேன். 1 கிராம்ல உங்க வீட்டாளுக்கு தாலி போடும்போது 4 கிராம்ல எங்க வீட்டாளுக்கு கை செயின் போடுறது ஒண்ணு பெருசு கிடையாது. தாலியை யாரும் பார்க்க மாட்டாங்க, உள்ள கிடக்கும். இது எல்லாரும் பாப்பாங்க. பாக்குறதுனாலதான் 4 கிராம். உங்களை மாதிரி பாக்காத மாதிரின்னு அரணா கொடிக்கு ஒத்த கிராம்ல கூட எடுத்து போட்டுருக்கலாம். சும்மா ஆளுங்க பாப்பாங்கன்னு சொன்னேன். ஒண்ணு என்னைக்காச்சும் தப்பா நினைச்சிருக்கேன் தங்கம். இப்ப என்ன அடுப்படிக்கு வந்தீங்க? என்ன விஷயம்? என்ன சமைச்சுக்கிட்டு இருக்கேன்னு பாக்கலான்னு வந்தேன். என்ன சமைச்சிருக்க? நீங்க சிக்கன் வாங்கி வந்து கொடுத்தீங்களா? அத பொரியல் பண்ணிட்டேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே, அதனால சாம்பார் வச்சுட்டேன். சாம்பார்? வெள்ளிக்கிழமைக்கு சாம்பார் வச்சு? சாம்பார். சிக்கன் எதுக்கு வச்ச? சிக்கன் எங்க வீட்டாளுக்கு நாத்தம் பிடிச்ச கழுதைய, நாத்தம் இல்லாம திங்க மாட்டாங்க. அதனால அதை பொரிச்சு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த நாத்தத்தை மனதுக்கு தேத்திட்டுருவாங்க. அதனாலதான் 100 ரூபாய்க்கு வாங்கி வந்துருவாரு. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாப்போம். டேஸ்ட் பண்ணுமா? அதுதானே என்னன்னே தெரியலங்க. உங்க பரம்பரையில மொத்தம் எல்லாருமே இப்படி தெரியும் நினைக்கிறேன். இந்த சிக்கன் மீன் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்த அன்னைக்கு சமைக்கிறவங்களுக்கு 32 வட்டம் அது கேட்டுறாங்க. அது ஏன்னு தெரியல. வாங்கி கொடுக்கறது 100 ரூபாய்க்கு, குழம்பு வச்சு முடிக்கல பழைய தின்றுவாங்க. குழம்புல வெறும் சட்டிதே வருது. நான் என்ன பண்ணட்டும்? சரி பரவாயில்ல, அதுக்காகவே எடுத்து வச்சிருக்கேன். அது எதுக்குன்னா விளக்கம் சொல்லிடுறேன். இப்ப நீங்க நிறைய கொண்டு குடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பீஸ் எடுத்து திங்கும் போது நல்லா இருக்க மாட்டேங்குது. பச்சை பீஸ் எல்லாத்துல கடைசி பீஸாச்சும் நல்லா இருக்குமான்னு பாக்குறதுக்காக தின்னு பாக்குறோம். அப்பயும் நல்லா இல்ல. சரி சரி, இப்ப 1 போடவா 2 போடவா? போடுமா போடுறதுன்னு முடிவாகி போச்சுன்னா ஒரு 4 கூட போடு. ஒரே போடணும்னு ஆசை, முடியல. என்னத்த சட்டிலையா? சரி ரைட்டு, போய் உட்காந்து சாப்பிடுங்க. ஏமா உப்பு இருக்கா? உப்பு போடுமா? கொஞ்சம் உப்பு சேர்த்து போடணும். நான் எத்தனை சொல்றேன், இப்படி உப்பு சப்பு இல்லாம நான் என்னமா பண்றது? ஏங்க நேத்துதே உப்பு அதிகமா போடாத, உப்பு சத்து வந்துரும், உப்பு கம்மியா போடு, கம்மியா இருந்தா கூட தின்றலாம்னு சொன்னீங்க. இன்னைக்கு கம்மியா போட்டேன், இன்னைக்கு இப்படி சொல்றீங்க. என்னவே பண்ணட்டும். சரி உப்பு விடு. மிளகா பொடி இவ்வளவு மிளகா பொடி அப்படிங்க தொண்டையில கட்டுது காரம். தண்ணிய குடிங்க. தண்ணி குடிக்கிறது சரிதான். அப்ப கூட நீ போட்டு குறை சொல்ல மாட்டேன். சரி நாளைக்கு மிளகா பொடியை போடாமலே பொரிச்சு வைக்கிறேங்க. மிளகா பொடி போடாம பொரிக்கிறியா? கம்மியா போட்டு. சாப்பாடுலாம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. ரைட். அப்படியா? உப்பா இருக்கு? உப்பு இல்ல, உப்பு இல்லைன்னு சொன்னாரோ. அப்பப்ப அதை வேற மறந்துடுறேன். ஐய என்னாச்சு? என்ன இப்படி விறகு கட்டையா இருக்கு சோறு? தொண்டைக்குள்ள இறங்குமா முதல்ல? ஏங்க நீங்க தானே சொன்னீங்க சோறு என்னைக்குமே இப்படி கொலைய கூடாது, ஒத்தையா இருக்கணும், அப்படி வெடிச்சு வை. நீங்க தானே சொன்னீங்க. அதுக்கு பேசாம அரிசியை தூக்கி கலவஞ்சி வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் அப்படித்தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு 4 பேர் வந்து சாப்பிட வரும்போது என்னைய உன் பொண்டாட்டி இப்படி சமைச்சு வச்சிருக்குன்னு என்னைய தானே சொல்லுவாங்க. அந்த நேரத்துல உன்னைய குறை சொல்லும் போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். உன்னை யாரு குறையா பேசிருக்கூடாதுன்ற காரணத்துக்காக தான் நான் இவ்வளவு தூரம் போராடிக்கிட்டு இருக்கிறேன் வாழ்க்கையில. குறை சொல்லவே மாட்டீங்க, ஒரு நாள் ஒரு பொழுது குறை சொல்ல மாட்டீங்க. சொல்லிருக்கா தங்கம்? ஐயோ பாக்குறவங்களுக்கு தெரியும், குறையே சொல்லல. சரி போங்க உட்காருங்க. சொல்லிட்டு விட மாட்டீங்க. அந்த தோட தொடச்சுக்கிட்டு ஐயோ, நம்மளும் இந்த வீடு துடைக்கிற பொழப்ப விட மாட்டோம் போல. A few minutes later. படுக்க போட்டு கூட்டு. சரி படுங்க. படுக்கவா? விளக்க மாத்த படுக்க போட்டு கூட்டுன்ற என்னைய படுக்க சொல்லிக்கிட்டு இருக்கிற? இப்படி படுக்க போட்டு கூட்டணும், அப்பதான் ஒரு தூசி இல்லாம வரும். ஐயோ என்னத்த சொல்லி கொடுத்து வளர்த்தாலும் உங்க வீட்டுல. இங்க வா, இப்படி உன்னைய கல்யாணம் பண்ணிட்டு வந்து உன் கூட வாழ்றத விட வாழ்றது எப்படின்னு சொல்லி கொடுத்தே என் பொழுது போச்சு.
உங்களுக்கு எப்படி எல்லாம் குறை சொல்லணும்னு உங்க வீட்டாளுங்க சொல்லி சொல்லி கொடுத்துருப்பா போல. எங்களை குறை சொன்னதெல்லாம் வச்சு செய்யணுங்கிறதுக்காக என்கிட்ட செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன எதுக்குமா குறை சொல்றாங்க? எங்க வீட்டாளுங்க இந்த மாதிரி எல்லாம் நடந்தா நல்லதுன்னு பெரியவங்க சொல்லி சொல்லி வச்சிருக்காங்க. சரியா? நல்லா சொன்னாங்க பெரியவங்க. என்னைக்குமே கூட்டி கூட்டி பரத்தக்கூடாது, கூட்டி ஒரு சைடுல கொண்டு வந்து குமிக்கணும். உங்க வீட்டுல அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்க அம்மா சின்ன பிள்ளைல என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க தெரியுமா? கூட்டி கூட்டி மூளையில குமிக்காத, நல்ல நாள் பெரிய நாளைக்கு மூளையில உட்காந்துருவான்னு சொல்லுவாங்க. போங்க மூளை கட்டவங்களே, கூட்டி கொண்டு குமிக்கணும் நான் சொன்னேன். நானு கூட்டி ஒரு இடத்துல குமிச்சு அப்படியே அடிச்சு வாரியில அள்ளிடணும்னு சொன்னேன், குப்பை முறையில. சரி நான் அல்றேன். போங்க. ஏதாவது குறை கண்டுபிடிக்கணும்னே வர்றது. 4 நாள் ஆனாலும் இந்த வீட்டை நான் தான் கூட்டணும். என்னவா என்னவோ வெளியில போகும்போது இப்படி கூட்டிக்கிட்டு முன்னாடி நிக்க கூடாதுன்னு அதை கூட சொல்லி தரலையா உங்க வீட்டாளுங்க? நீங்க வெளியில போகாத நேரம்னு ஒண்ணு இருக்குதா? 24 மணி நேரம் வெளியில தான் போறீங்க. எப்பத்தே வீட்டை விட்டு கூட்டுறது? நீங்க போறீங்க இல்ல, உங்க அப்பா போறாங்க, உங்க அம்மா போறாங்க, உங்க அண்ணன் தம்பிய போறாங்க. இப்படி வரிசையா போய்கிட்டு இருந்தா நான் எப்பதான் கூட்டுறது? எங்க அப்பா அப்படி போனாரு, கனவுல கண்டு போனாரு. எங்க அப்பா செத்து போய் எத்தனை வருஷம் ஆகி போச்சு? உங்க பெரியப்பாவை சொன்னேன். பெரியப்பாவையா? இருக்கட்டும். ஏங்க என்ன இன்னும் நீங்க போகலையா? போகலையாவா? ஏண்டி வாசல்ல இப்படி செருப்பை கழட்டி போட்டு வச்சிருக்க கூடாதுன்னு உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நானு? நல்ல வாயில வந்துடா போகுது. வாயிலையா? கீழே குனிஞ்சு பாருங்க நல்லா. யாரு செருப்பது? ஏம்டோ. சரி 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 சரி. ஏன் செருப்பு உன்னை யாரு போட சொன்னது? உன் செருப்பு போட மாட்டியா? உங்க செருப்பு நான் இங்க போட்டுக்கிட்டு இருக்கேன். அது கவட்ட கால் செருப்பு மாதிரி இருக்குது. என் கால் எப்படி இருக்குது? கவட்ட காலா? அப்ப நான் தான் போட்டேனா? ஆமா, எடுத்து கொண்டே வைங்க. நான் போட்டிருக்க மாட்டேன். நான் இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரிஞ்சு வளர்ந்தேன் தெரியுமா உனக்கு? நீ வளர்க்குறிய இந்த குட்டி நாய் இது இழுத்து கொண்டு வந்து போட்டு போயிருக்கோம். ஏயா எடுத்துக்கிட்டு வர நாய் ஜோடியாவை எடுத்துட்டு வந்து போயிருக்கோம். நீங்க இப்ப வெளியில போனீங்க, அப்ப எடுத்து மாட்டிட்டு போயிட்டு கொண்டாந்து மாட்டிருப்பீங்க. எடுத்த கொண்டே ஓரமா வைங்க. அடுத்தவங்களை குறை சொல்றதுக்குன்னே இருக்கிறீங்க. தான் செய்யற குறை மட்டும் வெளியில தெரிய மாட்டேங்குது. சும்மா சும்மா குறை சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்காத. நீ ஒழுங்கா நடந்தா நான் எதுக்கு குறை சொல்ல போறேன்? ஏங்க நான் என்னங்க நடக்கிறதுல செய்யறதுக்கு எல்லாம் குறை கண்டுபிடிக்கிறீங்க. ஆனா நீங்க பண்றது எல்லாம் குறையா தாங்க பண்றீங்க. கூட்டி கீட்டி நல்லா நீட் ஆக்கிட்டோம்னு உனக்கா தோணும் போல இருக்கு. கால்ல எப்படி நறு நறுன்னு வெறும் மண்ணா இருக்குது பத்தியா? வெளியில போயிட்டு பத்தானே வந்தீங்க. உங்க கால்ல மண்ணு இருக்கும். அந்த மண்ணு நொறு நொறுன்னு இருக்குது. நான் எங்கடி வெளியில போனேன்? இப்பதானே வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்து நின்னுகிட்டு இருந்தேன். கால்ல மண்ணு இருக்கிறதாங்க நொறு நொறுங்குது. இப்பதானங்க கூட்டினேன். கால்ல மண்ணு வீட்டுல இருக்க மண்ணு கால்ல ஓட்டுதுன்னு நான் சொல்றேன். நீ கால்ல இருக்க மண்ணு வீட்டுல ஓட்டுதுன்னு நீ சொல்லிட்டு இருக்க. எப்படிங்க ஒரு வீட்டை கூட்டிட்டு நாங்க சுத்தமா வைக்கிறோம். நீங்க வீட்டுக்குள்ள வந்து தானே வீட்டுக்குள்ள மண்ணு வருது. தன்னால மண்ணு வருமா? இல்ல இல்ல, நம்ம வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள வர்றதுனால மண்ணு வருது. அப்ப கால்ல இருக்க மண்ணு தானே வீட்டுக்குள்ள ஓட்டுது. அப்படி இருந்தும் இந்த நரநரப்பு போகலையா? இன்னும் சொல்ல விட மாட்டேங்கிற. என்ன வர வர முறப்பு பயங்கரமா இருக்கு. யாரு கத்து கொடுத்துருப்பா? யாரோ நல்லா மண்டைக்குள்ள பெரிய ஏமாதி பையன் ஏமாத்துன்னு சொல்லி வச்சிருப்பா போல இருக்கு. முறப்பெல்லாம் பள்ளமா இருக்கு. இன்ஸ்டாகிராம்குள்ள நுழைய விடக்கூடாது போல இனிமே. என்ன இப்படி தூசியா கிடக்குது? எங்க இவன்? வாங்க வேமா. ஒரு புருஷன் கூப்பிட்டாக்க எள்ளுன்னா என்னைய வந்து நிக்கணும். அதுக்கு என்ன கடையில தான் வேலை பார்க்கணும்? சொல்லுங்க. ஜவுளி கடையில வேலை பார்க்கணும்ன்றத அடிக்கடி ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கு. 24 மணி நேரம் கலைஞ்சு கிடக்கிறத மடிச்சு வச்சுக்கிட்டே இருப்பாங்களா? சுத்தமா இருக்கிறது இல்லையா? சுத்தமா இருக்கிறது ஒரு அளவுதான். அதுக்காக பாத்ரூமுக்கு குளிக்க போறேன் வந்து போட்டுக்கலாமே எடுத்து வச்சுட்டு போறத போயிட்டு வர்றதுக்குள்ள மடிச்சு வச்சுக்கணும். மடிச்சிருந்தா என்ன, அதை திருப்பி எடுத்து போட்டுக்கிறதுல தப்பா? நான் எடுத்து போறேன் நீ மடிச்சு வைக்க, நான் எடுத்து போறேன் நீ மடிச்சு வைக்க. இதான் பொழப்பா இருக்குது. இந்த சோப்பா என்னடி இது? இது சோப்பா இப்படியா இருக்குது? எப்படி இருக்குது? நல்லா தானே இருக்குது. நல்லா இருக்குதா? நீட்டா வச்சுக்கிறது இல்லையா சோபாவை? நீல சோபாவை தாங்க இருக்குது. சுத்தமா வச்சுக்கிறது இல்லையான்னு கேட்டேன் நானு. பாருங்க, 4 பேர் வந்து உட்கார்ந்தா இப்படி கொஞ்சம் கஷ்டமிஷானதே இருக்கும். அப்பப்ப இதை எடுத்து உதறிக்கிட்டு இருக்குது. 4 பேர் வந்து உட்கார்ந்தா இதுல எதுக்கு உட்கார விடுற? ஒரு 4 சேர் எடுத்து போட்டு அதுல உட்கார சொல்ல வேண்டியதானே? அப்புறம் சோபா எதுக்குங்க வாங்கி போட்டீங்க? என் வீட்லயும் சோபா இருக்குன்னு காமிச்சுக்கணும், அதுக்காக வாங்கி வச்சிருக்கேன். கண்டாவுக்கு விரிச்சு போட்டிருக்கீங்க.
இப்பதானே சொல்லிருக்கியே, வந்தவங்கள ஐயோ இங்க உட்காராதீங்க, இந்த சேர்ல உட்காருங்க நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா? உங்க அப்பா வீட்டுல இருந்து கொண்டு வந்தா பரவாயில்ல, நான் சம்பாரிச்சுல வாங்கி போட்டுருக்கிறேன், அதனால உனக்கு எக்கத்தால இருக்கத்தான் செய்யும். எங்க அப்பாவை இருக்கலன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. இந்த சோபா எவ்வளவுக்கு வாங்குனீங்க? அப்ப வாங்கும் போதே 6000 ரூபாய். 5500 ரூபாய் எங்க அப்பா கொடுத்தாரு, 500 ரூபாய் நீங்க கொடுத்தீங்க, அதனால உங்களா போச்சு. வண்டி சார்ஜ் 250 ரூபாய்க்கு 150 ரூபாய் எங்க அப்பா கொடுத்தாரு, 100 ரூபாய் நீங்க கொடுத்தீங்க, அதனால உங்க ஆயிப்போச்சு. இங்க வந்து எங்க அப்பா வயசானவரும் இறக்க முடியல, நீங்க கைப்பட இறக்கி வச்சீங்க, அதனால நீங்க வாங்கினது ஆயிப்போச்சு. நான் உங்க வீட்டை குறை சொல்றேன்னு நினைக்காதம்மா, சரியா? இந்த பக்கம் வா, இந்த பக்கம் வா. அந்த பக்கம் சொட்ட தெரியுமா? உன்னை என்னைக்காவது நான் குறை சொல்லி நீ பாத்திருக்கியா? நான் யாருக்கிட்டாச்சும் விட்டு கொடுத்தா நீ பாத்திருக்கியா? அப்படி இருக்கும்போது 5500 ரூபாய் உங்க அப்பா கொடுத்து விட்டாராம், பாக்கி 500 ரூபாய் நான் போட்டேனே, அது உனக்கு பெருசா தெரியுதா? தெரியல தெரியல. இப்படி 500 ரூபாய் பெருசா தெரியலன்னு சொல்றீங்களே, உங்க வீட்டு கல்யாணத்துல எங்க அப்பா வந்து 400 ரூபாய் மொய் எழுதுனதா ரொம்ப மட்டமா பேசுனீங்களே, உங்களுக்கு 500 ரூபாய் பெருசுன்னு சொல்லும் போது எங்க அப்பா 400 ரூபாய் மட்டமா? 400 ரூபாய் எழுதினாரா? சரி. இப்ப இத மடிக்கணுமா அப்படியே போடணுமா? போமா, இது துவைக்கிறதுக்காக போட்ட துணி, அதை போய் மடிச்சு மடிச்சு வச்சுட்டு இருக்கிறேன். கொண்டே வாஷிங் மிஷின்ல போடு போ. வாஷிங் மிஷின் 10 நிமிஷம்னா 10 நிமிஷம் தான் ஓடணும். இந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் வாஷிங் மிஷினை ஓட விட்டுட்டு சீரியல் பாத்துக்கிட்டு வச்சுக்க, கரண்ட் பில்ல நான் தான் கட்டணும், உங்க அப்பா வந்து கட்ட மாட்டாரு. 200 யூனிட் ஃப்ரீ, யாருமே இப்ப கட்டுறது இல்ல, ஜாலியா பாருங்க. 200 யூனிட்டுக்கு மேல வந்தா கட்டணும்ல? அது கட்டணும். அப்புறம் யாரு கட்டுறோம்? உங்க அப்பா வந்து கட்டுவாரு. எதுக்கு எடுத்தாலும் எங்க அப்பா எழுத்துக்கிட்டு இருக்காங்க. எங்க அப்பா எப்ப பாரு தொட்டுக்கிறதுக்கு எங்க அப்பா எங்க ஆத்தாவை சொல்லி சொல்லி தூக்கி அனுப்பி விட்டுட்டீங்க. இப்ப எங்க அப்பாவை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. எங்க அப்பாவே மேல போய் சேர்ந்துட்டாருன்னா அப்புறம் யார எழுப்பியன்னு தெரியல, குளிக்கல இருக்கவங்கள நோண்டி இருப்பீங்க, வீட்டுக்கு வீடு இதை குழப்பா வச்சிருக்கீங்க, உங்களால பேசி ஜெயிக்க முடியல, எங்க அப்பா ஆத்தாவை இழுக்கிறீங்க. நாங்க அப்பதானே அடங்கி போவோம், அந்த திறமைக்கு தானே இப்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னைக்காவது நாங்க உங்க அப்பா ஆத்தா உங்க குடும்பத்தை இழுத்து பேசியிருக்கோமா? அது ஏன் ஆம்பளைக்கு எல்லாரும் அவங்க வீட்டு பொம்பளையாளு அம்மா அப்பாவே இழுத்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன கணக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு எங்களை பேசத்தே உரிமை இருக்குது, எங்க அப்பா பேசுறதுக்கு உரிமை இல்ல, சொல்லிவிட்டேன். நானும் பொறுமையா போனா போகுது புருஷன் ஆச்சேன்னு பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு நாளையில ஒரு தவணை கூட நாங்க அப்பான்னு கூப்பிட்டுக்க மாட்டோம். நீங்க கட்டிக்கிட்டு வந்த நாள்ல இருந்து உங்கப்பா உங்கப்பா உங்கப்பான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. என்னைக்காவது உங்க ஆத்தா நான் எழுத்து பேசியிருப்பேனா? நானும் பொம்பளைய அடக்க வழக்கமா இருக்கலான்னு பாக்குறேன், என்ன இருக்க விட மாட்டேங்கிறீங்க. நான் அக்க பக்கத்துல இருக்கவங்களுக்கு வாய் வார்த்தை கேட்டுருமே, நம்ம பேசுறது வெளியில தெரிஞ்ச அசிங்கமே, புருஷனுக்கு அசிங்கமேங்கிறதுக்காக பொறுமையா இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். எதுக்கு எடுத்தாலும் ஏன் இப்படி பொல்லா பொல்லா ஆக்கிக்கிட்டு ஆஹா, இவ இப்படி ஆள் இல்லையே. இவ்வளவு தூரம் வாய் பேசுற அளவுக்கு வாய் வளர்ந்துச்சுன்னா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்களோ? அவங்க அம்மா சொல்லி கொடுத்துட்டு போக வாய்ப்பு இல்ல, அவங்க அப்பா சொல்லி கொடுக்க வாய்ப்பு இல்ல, யாரோ வசமா சொல்லி கொடுக்குறாங்க. எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. இந்த இன்ஸ்டாகிராம்ல ஒரு 3 பேர் தினம் மெசேஜ் போடுறாங்க, அவங்க மட்டும் பாருங்க. எப்ப பாரு இன்ஸ்டாகிராம் சொல்லி சொல்லி இன்ஸ்டாகிராம் புட்டுக்குச்சு, அதுல இருந்தது மண்ணு விழுந்து போச்சு. இன்னும் இன்ஸ்டாகிராம் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால்.